என்னதான் திட்டினாலும் நைட் சாப்பிடும்போது மனோஜுக்கு சாப்பாடு போயிடுச்சான்னு கேட்பார். சங்கர் சார்ட்ட சேர்த்து விட்டுருக்காரு, மணிரத்னம் சார்ட்ட சேர்த்து விட்டுருக்காரு, தனியாக இயக்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, தயாரிப்பு பார்க்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, நடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளை தன்னை முழுக்க முழுக்க தன்னை கவனித்துக் கொள்வதற்கே திரும்பிட்டான் வாழ்க்கையில். ஆமா, அந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு இழப்புங்கிறது அவசர தேவையாயிடுச்சு இல்லையா? இதயத்தினுடைய வாழ்வு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான எச்சரிக்கை வந்துருச்சு. ஸோ இதுக்கு மாற்று மருந்து கையை பிடிச்சோம், அழுதாரு. ஆனா நாங்க தான் பாக்குறோங்கிறது அவருக்கு தெரியல. அவ்வளவு முழுக்க முழுக்க தன்னை நிலை குலைஞ்சு உட்கார்ந்துட்டார். அண்ணாகொடியும் கொடியும் வீரன் அந்த படத்தை நேரங்களில் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி அவர் இயக்குனருக்கும் அவருக்குமான தொடர்பு எப்படி இருந்தது? அப்போலாம் அப்பா பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஒரு சண்டை இருக்கும், அப்புறம் திரும்ப உறவு இருக்கும். அதுல நான் 2 பேரும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது. ஒரு பிறந்த நாளைக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அப்பாவுடைய பிறந்த நாளைக்கு அப்பா அம்மாவுடைய திருமண நாள் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. நானும் விஜய் சார்லாம் அந்த வீட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட விருந்தினர்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தோம். விஜய் சார் கூட அந்த இதுக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு அழகான ஒரு கலை வடிவமிக்க ஒரு கப்பல், அது வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே செதுக்கப்பட்ட கப்பல். அதை கொடுத்து வாழ்த்தினாப்புல மனோஜ். அதாவது எங்கும் தழும்பாமல், எங்கும் விழுந்து விடாமல் நீங்கள் உங்களுடைய திருமண பயணம் மிகச்சிறப்பாக இருக்கணும், அதுக்காக இந்த பரிசை நான் வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்காக வர வச்சு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ எல்லாரும் பயங்கர இதாகிட்டோம். அவர் ரொம்ப நெழுந்துட்டு, அது கடைசி வரைக்கும் அப்படியே படுக்கையில் தான் அதை வச்சுருந்தார். என் பையன் கொடுத்தது பையன். அந்த அளவுக்கு 2 பேருடைய ஈர்ப்பும் 2 பேருடைய உறவும் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. சில நேரங்களில் சில மேடு பள்ளங்கள் எல்லா குடும்பங்களிலும், எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற சில சிக்கல்கள் அவருக்கும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் ஒரு 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 உன்னதமான உறவு என்பது எங்களை மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். என்னதான் திட்டினாலும் நைட் சாப்பிடும்போது மனோஜுக்கு சாப்பாடு போயிடுச்சான்னு கேட்பார். சப்போஸ் அவங்க மனைவி எங்கேயோ வெளியூர் போயிருந்தா கூட மனோஜுக்கு சாப்பாடு போயிடுச்சா, இல்லை அவன் சாப்பிட வரான்னு வெயிட் பண்ணுவோம், இப்படிலாம் இருப்பார் சம்டைம்ஸ். அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். காலையில் தான் அவ்வளோ திட்டினாரு. அப்படிங்கும்போது அப்பா மகனுக்கான ஒரு உறவு 2 பேருமே சரியாக தான் பயணிச்சிருக்கிறாங்க. அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பாரதி ராஜா வந்து நினச்சி உட்காந்து அழுகுது. அவர் கண்டினியூஸாக அழுகக்கூடிய ஆற்றல் உடம்பு இல்லை. பட் அந்த அவருடைய ஒரு அண்மை காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சிந்திக்கிறார். சின்ன வயசில் எப்படி நான் வச்சுருந்தேன், எப்படி அவனை கைகோர்த்து கொண்டு போனேன், எங்கே அவன் முரண்பட்டான், எங்கே அவன் உடன்பட்டான், எந்த பாதையில் அவன் போகலை, எந்த பாதைக்கு போயிருக்கணும், எல்லாத்துக்கும் அவர் முயற்சி எடுத்திருக்காருல்ல. சங்கர் சார்ட்ட சேர்த்து விட்டுருக்காரு, மணிரத்னம் சார்ட்ட சேர்த்து விட்டுருக்காரு, தனியாக இயக்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, தயாரிப்பு பார்க்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, நடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவே செஞ்சுருக்கிறாருல ஒரு தலைமை. அவரே பையனை போகணும் அவன் போக்கில் விட்டுட்டாரு அப்படின்லாம் சொன்னா அது தப்பு. அவர் எல்லாத்திற்கும் ஒரு காரண காரியத்தோடு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், உதவி செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் மனசில் அதுதான் நினைக்கிது. அதெல்லாம் மறந்துட்டு இந்த 2 ஆண்டுகள் தான் எங்களுக்கே ஒரு அதை உணர்ச்சி நாங்கள் வேற மாதிரி யோசிக்கிறோம். 2 ஆண்டுகள் தன்னுடைய தந்தை தன் கையில் இருக்கணும், அவர் உடம்பை பார்த்துக்கிறணும், அவரை யாரும் சந்திக்க வரக்கூடாது, எப்படி சந்திக்கணும், அவர் நேரம் என்ன, அவர் தூக்கம் என்ன, அவருடைய உடல்நிலை என்னங்கிறத கருத்துமாக கூடவே இருந்துட்டார். இப்போ அதுதான் எல்லாருக்கும் நாங்கள் வருத்தப்படுறது. இன்றைக்கி மனோஜனுடைய இழப்பு என்பது மறுக்க முடியாது, அது ஈடுகட்ட முடியாது. பட் நம்ம ஒரு நண்பரை இழந்துட்டோங்கிற மனநிலையோடு தான் இருப்போம். அப்படிதானே இருக்கோம். ஒரு நண்பரை இழந்துட்டோம், ஓகே இந்த நண்பர் இல்லை, இப்போ அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சாருன்னு ஒரு நினைவிலைகளோடு இருப்போம். பாரதி ராஜா அப்படி இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. இரவுகள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். தன்னுடைய பிள்ளை தன்னை முழுக்க தன்னை கவனித்துக் கொள்வதற்கே திரும்பிட்டான் வாழ்க்கையில். ஆமாம், அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு இழப்புங்கிறது தான். அதுதான் நான் கேட்குறேன். பொதுவாக அந்த கிராமங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு மருத்துவ வேலை நடக்க போகுது அப்படின்னாலோ, வீட்டில் யாராவது பெரியவங்க
யாராவது ரொம்ப முடியாதவங்க இருந்தாங்கன்னா இப்போ வந்து அந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க வேண்டாம், வீட்டில் அம்மா வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால் இருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படிப்படியான ஒரு நிலை வந்த பிறகு தான் அந்த மாதிரி பெரிய மருத்துவ சிகிச்சை பண்ணுவாங்க. இங்கே ஏன் இவர் வந்து அப்பாவை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இதை நம்ம அது அவசர படிக்கணுமா? தேவையாயிடுச்சு இல்லையா? இதயத்தினுடைய வாழ்வு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான எச்சரிக்கை வந்துருச்சு. ஸோ இதுக்கு மாற்று மருந்து ஏதாவது கொடுக்க முடியுமானா இதய அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழல் வந்த பிறகு அதை நம்ம தள்ளி போட முடியாதுல்ல. உடம்புக்கு முதன்மையானது இதயம். அதுக்கு தானே நீங்கள் முதல் மரியாதை கொடுத்தாகணும். அதனால இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. பாரதி ராஜாவிற்கு முழு நினைவுகளோட தன் பிள்ளை வந்து இதய அறுவை சிகிச்சைக்கு போயிருக்கணும் கூட அவருக்கு தெரியாது. உணர தெரியாதுல்ல. அவர் ஒரு மனநிலையில் இருக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு. நம்ம நண்பர்களோட தான் அவர் மிகுந்த நேரத்தை செலவிடுறாரு. இப்போ அவர் ரொம்ப தனிமைப்பட்டுட்டார். அது படுக்கையில் இருக்கிறதுனால ரொம்ப தனிமைப்பட்டது வந்து அவருக்கு வந்து மரணத்தை சொல்லும்போது கூட அவர் வந்து அது எப்படி அது உள்வாங்கினாருன்னு எனக்கு புரியலை. வந்தார், அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு போய் கையை பிடிச்சோம், அழுதார். ஆனால் நாங்கள் தான் பார்க்குறோங்கிறது அவருக்கு தெரியலை. அவ்வளவு முழுக்க தன்னை நிலை குலைஞ்சு உட்காந்துட்டார். என் பிள்ளை எப்படி பேசுவான், என் பிள்ளை எப்படியெல்லாம் இருப்பான், என் பிள்ளை எப்படி நடப்பான், எப்படி சொல்லுவான், என்ன பேச்சு பேசுவான், இதெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கிறார் அங்கே உட்காந்து. தகப்பனை தாண்டி அவர் ஒரு படைப்பாளி இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளவு காட்சிகளை, இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து உணர்ச்சி பூர்வமாக திரையில் காண்பிச்சு நம்மளை அள வச்சு காட்சிகள் மூலமாக கரெக்ட் நம்மளை அள வச்சுட்டு அந்த இடத்துல அவர் உட்காரும் போது அவருக்கு எது நிஜம் எது பொய்ங்கிறதே தெரிய முடியாத மனநிலையோடு மாறிட்டார்ல. அது கொடூரம். அது ரொம்ப பேச முடியல. ஏன்னா அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் என்ன மனநிலையோட ஒரு விஷயத்த சொல்லுவார், ஒரு விஷயத்தை அவர் வந்து உள்வாங்குவார், ஒரு விஷயத்தை எப்படி பகிர்ந்துக்கிடுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். இதை போய் நம்ம வந்து ஆறுதல் சொல்லியோ அல்லது வந்து இல்லை அப்படி தான் வேறு வழி இல்லை, காலம் இப்படி தான், இறைவன் இப்படி தான்லாம் சொல்ல முடியாது. நம்ம அந்த மனநிலையோடு தான் அவரை பார்க்குறோம். இரங்கல் தெரிவிக்கிறதுனால அவங்க மனசு ஆறுதல் அடைஞ்சிடாரு. நான் அதனால் இன்றைக்கி போக முடியலை. எனக்கு என்னோடய அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சைனால் கூட்டத்தில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நேற்று இரவே பார்த்துட்டு வந்துட்டேன். போனால் அவரை பார்க்க முடியாது. ஒரு இளைஞனுடைய மரணம், ஒரு முதியவர்கிட்ட எப்படி நம்ம தந்தைகிட்ட எப்படி சொல்ல, தந்தையினுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டையும் பார்க்குற சக்தி கஷ்டம். இது இளையராஜா அவர்கள் வந்து ஒரு காணொலியில் பேசியிருந்தாங்க. அவரே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கார் அந்த அந்த பாவத்தை பார்க்க தானே கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம். இது என்ன பெரிய சோகம்னா, கடந்த ஆண்டு அவருடைய மகள் பவதாரணி அவங்க தவறிட்டாங்க. இப்போ இந்த ஆண்டு அவருடைய நண்பருடைய பையன் தவறி இருக்காரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு நட்பு எப்படி இருந்தது நீங்கள் பார்க்குற வரைக்கும்? இல்லை, அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி கற்பனைக்கு வெட்டாத ஒரு உறவு இருக்கும்ல. எப்படின்னா ஒரு இசையமைப்பாளராக இயக்குனராக அவங்க இல்லை, அதை தாண்டி ஒரு பெரிய நட்பு. அவங்க அந்த நட்பை இத்தனை ஆண்டு காலம் சுமந்து வந்திருக்கிறாங்க. அது சாதிச்சுட்டு இதை யோசிக்கலாம். ஒரு பள்ளிக்கால தோழர்கள் வந்து வயசான வரைக்கும் கூட இருக்கிறாங்கிறது பெருமை இல்லை. இப்போ அவரை வந்து என்னை கேட்டால் ஒரு படைப்பாளி முதுமையாகிவிட்டார் என்று கூட நான் சொல்ல விரும்பலை. அவர் காலத்தால் மூத்தவர். படைப்பாளிகள் மட்டும் வயசாகிட்டாங்கன்னா அவங்கள முதியவர்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் காலத்தால் மூத்தவர். ஏன்னா அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக தங்களை உருவாக்கி கொண்டவர்கள். இன்றைக்கி நமக்கு பெரிய அடையாளம் இல்லையா? கண்டிப்பாக திரைப்பட உலகுக்கு மிகப்பெரிய அடையாளம். திரைப்பட உலகம் மற்றும் தமிழ் சமூகத்திற்கு இந்த 2 பேருடைய பங்களிப்பு, ஒருத்தர் கலை வழியா, ஒருத்தர் இசை வழியா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சோகம், அவர்கள் இல்லத்தில் ஒரு சோகம் என்றால் அது நமக்குங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம சமூகம் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருடைய மனவருத்தம் என்ன? கண்டிப்பாக பாரதி ராஜாவுக்கு நிறைய பேர் முரண்பாடு இருக்கலாம், பாரதி ராஜாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மீறி எல்லா கட்சிக்காரவங்களும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா திரைப்பட உலகினர்களும், எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் பையன் இவ்வளவு சின்ன வயசில் போயிட்டானே ஒரு அனுதாபம் வருகிறது என்றால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தை எங்களை பாதித்திருக்கிறீர்கள். இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தந்திருக்கிற 2 பெருமக்கள் யார்?
பாரதிராஜா, பாரதிராஜன், இளையராஜா. இளையராஜா. பெரிய அடையாளம் இல்லையா? இந்த அடையாளத்தை நம்ம அவர்களுக்கு ஒன்று வரும்பொழுது நம்ம மனம் கசிவது என்பது இயல்பு. இன்றைக்கு அதுதான். இதை தாண்டி அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது கிடையாது. இனி வருகிற காலம் பாரதிராஜாவிற்கு 1000 வேலைக்காரர்கள் இருந்தாலும், 1000 வேலை செய்வதற்கு திரையுலகினர்கள் ஓடி வந்து உதவி செய்தாலும் கூட தன் மகன் என்கிற இடத்தை பூர்த்தி செய்வதற்கு காலத்தாலும் முடியாது. இரங்கல் தெரிவிப்பது என்பது சம்பிரதாயமாகிடும். அந்த சம்பிரதாயமாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் ஒரு பெரிய ஹீரோவாக நம்ம வந்திருக்க வேண்டிய மனோஜ் வந்து ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்க்கும்போது ரஜினிக்கெல்லாம் ஒரு டூப் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு எந்திரன் படத்துலலாம் அப்படிங்கிற அவர் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. இந்த மாதிரி நான் எந்த இடத்த அடையணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை வந்து உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் எவ்வளோ வலி ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இறுதி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி நான் கடைசி வரைக்கும் என்னுடைய அப்பா பாரதிராஜாவுடைய மகனாக தான் நான் சாகணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு மேடையில் பேசியிருந்தார். நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லை. இன்றைக்கி அவர் மரணத்திற்கு முதல்வர் வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தந்தை உன் மரணத்தை மரியாதையாக செய்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமாம். உன் மரணத்திற்கு மரியாதை செய்வதற்கு உன் தந்தையினுடைய உழைப்பும் உன் தந்தையினுடைய பெயரும் புகழும் தான் காரணம். இதை நீ மனோஜ் உணர்ந்திருக்கிறான்னாலே அது பெரிய சந்தோஷம் கிடையாது. மேடையில் சொல்கிறார்ல, என் தந்தையாக தந்தைக்கு என்னுடைய பாரதிராஜாவுடைய பிள்ளையா சாகுன்னு சொல்கிறேன்னா அப்போ அது அவன் மனசில் ஒரு ஞானத்துவம் இருந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப மனோஜ் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நான் அந்த இது பார்த்தேன். ரொம்ப கலங்கி போயிட்டு சொன்னார், இந்த மாதிரி நான் பாரதிராஜாவுடைய என்கிற ஒரு இயக்குனருடைய பையனாக தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கான இதை விட்டுட்டார். அது இப்போ புரியுது அவங்களுக்கு. அப்பா மீது ஒரு தனிப்பட்ட முறையில் எப்பொழுதுமே ஒரு இது இருக்கும். அதனால இவ்வளோ வசதிக்கு பிறகு பணத்தையும் சொத்தையும் பிரித்து கொண்டு போயிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். அப்பாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு கரிசனையும் வந்துட்டான்ல. ஆமாம். அதுதானே கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. ஆமாம். அந்த சூழலில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சூழலில் இந்த அறுவை சிகிச்சையே தள்ளி போட்டிருக்கலாம். ஆமாம். பட் அது ஒரு இறுக்கமான முன்னறிவிப்பு இருந்ததுனால அதை செய்ய வேண்டிய சூழல். பாரதிராஜா அவர்கள் வந்து கிராமம் சார்ந்து வாழ்ந்தவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது தங்களுடைய சொந்த ஊரில் தான் அதை வந்து இறுதி காரியங்கள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இருக்கு. ஆனால் அவருக்குத்தான் அது ஆசையாக இருந்தது. நான் இறந்தால் அவர் அந்த மனநிலைக்கு வரும்போது சொன்னது, நான் இறந்தால் எங்கே எதை பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுலாம் அவர் இப்போவே எங்கள் எல்லாத்தையும் சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டார். அதுதான் அவருக்கு இப்போ நான் தான் முந்தி போவேன் நினச்சேன், நீ எப்படி நீ முந்தி போயிட்ட அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும்ல, அந்த கவலையில் அவர் இருக்கிறார். இன்னும் அவரை காலம்தான் சரி செய்யணும். எந்த மனிதர்களும் எந்த உறவுகளும் சரி செய்ய முடியாது. அவங்க குடும்பமாக இருந்தாலுமே அவரை வந்து காலம்தான் சரி செய்யும். அவர் எவ்வளோ கதைகளை பார்த்துருப்பார், எவ்வளோ கதைகளை சொல்லியிருப்பார், எவ்வளோ காட்சிப்படுத்தியிருப்பார். ஆனால் இப்படி ஒரு திருப்பத்தை ஒரு காலம் ஒரு வாழ்க்கையில் நடத்தும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதுதான் அவர் மனசில் இப்போ பெயினாக இருக்கும். நீங்கள் சொன்ன இந்த கருத்து மட்டும்தான் அவர் மனசில் பெயினாக இருக்கும். அந்த வழி தான் அவரை ரொம்ப இதற்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லையோ? இல்லை, நமக்கு தகுதி இருக்கலாம். அதை ஏற்றுக்கிற தன்மை அவருக்கு இருக்கணும். அது கஷ்டம் இல்லை அவருக்கு. அதான் சொன்னேன்ல, நீங்கள் 1000 பேர் வேலை பார்த்தாலும் 1000 பேர் போய் உதவி செய்தாலும் கூட என் பிள்ளை என்கிற ஒரு இடத்துல நீங்கள் யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுதான் இரத்தத்தினுடைய வலிமை. பாசம்ங்கிறது வேறு, நேசம்ங்கிறது வேறு. பாசம் என்பது இரத்த உறவுகளிடத்தில் வைத்திருப்பது, நேசம் என்பது மற்ற உறவுகளிடத்தில் வைத்திருப்பது. அவர் வைத்திருப்பது பாசம். அந்த பாசத்திற்கு நீங்கள் உங்கள் வீட்லேயே என் வீட்லேயே எது நடந்தாலும் இப்படித்தானே இருக்கும். இவர் மீது ஏன் நம்ம இவ்வளவு அக்கறை கொண்டு இவ்வளவு மன ரீதியாக எல்லாரும் இவ்வளவு பரபரக்கிறோம், எவ்வளோ வருத்தப்படுறோங்கிற காரணம் நம்மை மகிழ்வித்தவர் இல்லையா? இல்லை, அதான் அவர் தளர்ந்து போய் இருக்கிறாருங்கிற விஷயத்தையே நம்மளால் தாங்க முடியல. இவர் வந்து இன்னும் ஒரு படம் எடுத்திருக்கணும், இன்னும் 2 கதைகளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சூழலில் இவர் நடக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காருங்கிற விஷயத்தை தாங்க முடியல. அதில் இப்படி ஒரு துயரம் இன்னும் நமக்கு ரொம்ப வருத்தமாக யாருமே பேச முடியலையே. ஆழ்ந்த இரங்கல் தான் சொல்ல முடியுதே தவிர அது கூட வார்த்தையை தான் சொல்ல முடியும். அவர் மனைவிட்ட போய் நீ ஆழ்ந்த இரங்கல்மான்னு சொன்னால் என்ன புரியும் உங்களுக்கு?
இழப்பு அவங்களுக்கு தானே. பட் நமக்கு ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. நாங்கள்லாம் உங்களோட இருக்கிறோன்னு காமிக்கிறதுக்கு இந்த குரல் தேவைப்படுகிறது. இந்த குரல் வந்து ஒப்பாரியாக இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்திருக்கணும். அது காலத்தின் கையில் மனோஜுக்கு இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தது வார்த்தைகளை கடந்து ஒரு மௌனம் இருக்குது. அந்த மௌனத்திற்கு பெரிய சக்தி உண்டு. அதுக்கு நமக்கு யார்கிட்டையும் பதில் கிடையாது. இந்த கடைசி காலகட்டங்களில், இந்த முதுமையான காலகட்டங்களில் இன்னும் அவர் வந்து தன்னுடைய பையனுடைய கையை பிடித்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாட்கள் பயணப்பட்டிருக்கலாம்ங்கிற அழுத்தம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால புரியுது. இருக்கும்ல, வேணும், அவர் பையன் இருந்திருக்கணும். அதுதான் நம்ம நினைக்கிறது. அதுக்கான ஒரு காலச்சூழல் கிடைக்காம போயிடுச்சு. இந்த இந்த ஆண்டுகளில் கடந்த 2 ஆண்டுகளாக நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. மனோஜ் பார்த்துக்கிறாரு. ஆமாம், மனோஜ் தான் எல்லாம். அதாவது ஒரு விழாவுக்கு சமீபத்தில் ஒரு விழாவுக்கு கூட கூப்பிட்டப்ப மனோஜ் வேணான்னார். அப்பாவுடைய சூழல் சரியில்லை, நீங்கள் விட்டுருங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கங்க, அப்பாவுக்கு என்ன வேணால் வாழ்த்து சொல்லிக்கங்க, நான் வேணா கூட வர்றேன் அப்படின்னாரு. சமீபத்தில் யோகா சாருடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு யாருடைய புத்தகம்? இயக்குனரை பற்றிய புத்தகம். பாரதிராஜாவோடு 25 ஆண்டுகள் இனிமையான தருணங்களாக இருந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் யோகா. அவருடைய வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் வர முடியல. யோகா சொல்லிட்டார், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு நீங்கள் மனோஜ் அனுப்பிச்சா போதும். மனோஜ் அந்த மேடைக்கு வந்து, நான் சொல்வது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, மனோஜ் அந்த மேடைக்கு வந்து யோகா சாருடைய காலில் விழுந்து மரியாதை செஞ்சுட்டு மதிப்பு வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க. போன அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச 2-3 நாளில் அறுவை சிகிச்சை. நான் அப்போ தான் அன்றைக்கி தான் மேடையில் பார்த்தேன். இந்த துயரத்துலேருந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மீண்டும் வரணும். எங்கள் எல்லாருடைய ஆசையான எல்லாருடைய ஆசையும் அவரை வந்து காலம் பக்குவப்படுத்தி, காலம்தான் அவருக்கு கை கொடுத்து அவர் மனதை பக்குவப்படுத்தி தன் மகன் நினைவுகளால் மட்டும் இருக்கிறான் என்பதை காலம் சொல்ல வைத்து அதை இவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவருடைய மீதி நாட்கள் இன்னும் கொஞ்சம் மனநிறைவோடு இருக்கும். என்னதான் நாம் சொன்னாலும் அவருடைய இழப்பிற்கு நம்மிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அவருடைய இழப்பை சரி கட்டுவதற்கு நம்மிடத்தில் எந்த பொருளும் இல்லை, நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அதான் உண்மையும் கூட. அவருக்கு அதை ஈடுகட்ட முடியாது. அந்த தகுதி இல்லாத மனநிலையோடு தான், கையிறந்த நிலையோடு தான் நம்ம எல்லாருமே பயணிப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.